எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ பிகேம் வெரி சிக். ரொம்ப சீரியஸ் சிக்னஸ் இருக்கு இப்போவும். ஐ எம் பேட்லிங் இட் பெட்டர் ஐ திங்க். டிவியில் டெலிகாஸ்ட் ஆகியிருந்த பிக் பாஸ் மூலயமா பாப்புலர் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் பவித்ரலட்சுமி. மேலும் ஆக்டர் சதீஷ் கூட சேர்ந்து ஒரு மூவிலையும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆட் ஷூட் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுன்னு ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாங்க. இதில் பவித்ராவோட வெயிட் லாஸை பற்றி பல சர்ச்சையான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. இதுக்கு பவித்ராவே முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த 2023 தான் பவித்ராவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அம்மா இறந்ததுக்கு அப்புறமே ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்த பவித்ரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் மாடலிங் பண்ணுறதுக்காகவும் ஆக்டிங் பண்ணுறதுக்காகவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னோட ஃபேஸையே மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சர்ஜரி பண்ணி தான் அவங்க உடம்பையே குறைச்சிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. இதுக்கு முதல் முறையாக ரியாக்ட் பண்ண பவித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பற்றி நிறைய பேச்சுகள், நான் வெயிட்டை குறைச்சிட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், பல தடவை நேர்லேயோ ஸ்டோரியிலையோ சொன்னாலும் இங்கே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு என்னை பற்றி நிறைய பொய்யான பேச்சுகள்லாம் வருது. மனசுக்கு ரொம்ப புண்ணாக இருக்குது. சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. நான் இப்போது ஹெல்த் இஷ்யூவால் பாதிக்கப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே என்னை பற்றி கேட்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் மீடியாவுக்கும் மக்களுக்கும் ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேன். பொய்யான ரூமர்ஸை பரப்பாதீங்க. நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். வேற யாரையும் இந்த மாதிரி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. சினியை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.